வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களமும் இந்திய துணை தூதரகமும் இணைந்து நடாத்தும் வடமாகாண தொழில்துறை வர்த்தக சந்தை யாழ் கலாச்சார மத்திய நிலையத்தில் இன்று ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த சந்தை காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறவுள்ளது. மேலும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரை விசேட கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன. இன்றைய ஆரம்ப நாள் நிகழ்வில் இந்திய துணை தூதரகத்தின் முதல்நிலை அதிகாரி, வடக்கு மாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வை ஆரம்பித்து வைத்தனர். இச்சந்தையில் நெசவு உற்பத்திகள், கைப்பணி உற்பத்திகள், உணவு உற்பத்திகள், ஆடை உற்பத்திகள், விவசாய உற்பத்திகள் மற்றும் தொழில் வழிகாட்டல் வியாபார ஆலோசனைகள் உள்ளடங்கலாக 60 கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இருக்கின்ற தொழில் முயற்சியாளர்கள் திணைக்களத்தினுடைய பதிவில் ஏறத்தாழ 7000 தொழில் முயற்சியாளர்கள் இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த தொழில் முயற்சியாளர்கள் அனைவரும் பதிவு செய்யப்பட்ட ஒரு முறைமையுடைய தொழில் முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அதற்காக அதனை நோக்கி திணைக்களம் தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தீர்மானித்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் 7000 இன்ஃபார்மல் பிஸ்னஸாக ஒரு 30% இன்ஃபார்மல் பிஸ்னஸ், ஒரு 30% இன்ஃபார்மல் பிஸ்னஸாக இருக்கிறது. அதனை ஃபார்மலைசேஷன், அதாவது அதை ஃபார்மல் பிஸ்னஸாக பதிவு செய்யப்பட்ட பிஸ்னஸாக மாற்றுவதற்கு திணைக்களம் தன்னாலான முயற்சிகளை செய்யும். அதே நேரத்தில் இந்த தொழில்தரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த குவாலிட்டி மிக முக்கியமானது. இங்கே இந்த ஸ்டோன்களில் வைத்திருக்கின்ற பொருட்களினுடைய அந்த தொழில் நேர்த்தி, அதாவது அந்த தொழில் அந்த குவாலிட்டி, அந்த தரத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. என்று சொன்னால் சில ஸ்டோன்கள் இருக்கிறவர்கள் தங்களுடைய பொருட்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறார்கள். அங்கே இருக்கின்ற கடைகளில் அது இருக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ அந்த வகையில் அவர்களுடைய அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுகிறார்கள். அண்மையில் கௌரவ ஆளுநர் அவர்களை சந்திக்க ஒருவர் வந்திருந்தார். அவருடைய பூர்வீகம் அளவட்டி. அவர் நிக்கோட்டுன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது முதல். அந்த நிக்கோட்டில் அவர் ஒரு எந்திரியாக பணியாற்றியிருந்தவர். இப்போ ஃப்ரான்ஸில் வசிக்கிறார். இங்கே தெல்லிப்பளையில் வல்சி என்று சொல்லி ஒரு பிராண்ட் நேமுக்குள்ள அவருடைய நிறுவனத்தை பதிவு செய்திருக்கிறார். இன்னொரு பொருட்களை அவர் ஃப்ரான்ஸுக்கு ஏற்றுமதி செய்கிறார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், ஃப்ரான்ஸில் ஏறத்தாழ 5000 தமிழ் கடைகள் இருக்குதுன்னு சொல்லி, ஃப்ரான்ஸில் மட்டும் 5000 தமிழ் கடைகள் இருக்குது, ஒரு 1.5 லட்சம் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் அவருடைய மார்க்கெட்டுக்கு போகிற நிறைய பொருட்களை பார்த்தால் அது ஆப்பிரிக்கன்ஸுக்கானது, ஆபிரிக்கர்களுக்கானது, ஃப்ரான்ஸில் இருக்கின்ற ஆபிரிக்கர்களுக்கானது. குறிப்பாக மரவள்ளிக்கிழங்கு. நாங்கள் வேர்க்கிழங்குண்டு கிளறிட்டு போகிற அந்த வேர்க்கிழங்கை கூட அவர்கள் மில்காக, மரவள்ளி பாலாக மாற்றி அதை ஃப்ரீஸ் பண்ணி அனுப்புகிறார். அதே நேரத்தில் மரவள்ளி இலையையும் அனுப்புகிறார். இப்படி இன்னொரு பொருட்களை அனுப்புவதாக அவர் தன்னுடைய கட்லோக்கையும் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். இப்போ அந்த வகையில் இங்கே அவருக்குரிய சப்ளையை கொடுக்கக்கூடிய யாராவது தொழில் முனைவோர்கள் இருக்கிறார்களா என்பது சம்பந்தமான ஒரு கூட்டத்தை கௌரவ ஆளுநருடைய பணிப்பின்ற பேரில் நாங்கள் வெள்ளிக்கிழமை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வகையில் அவரும் வருவார். அதில் நாங்கள் சில முடிவுகளை எடுக்க இருக்கிறோம். அதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இங்கிருந்து போகிற பொருட்கள் தனியே இங்கிருந்து புலம்பெயர்ந்து அங்கே இருக்கின்ற எங்கள் பிரதேசத்து மக்களுக்கானதாக மட்டும் இல்லை. அங்கே வேறு மார்க்கெட்டும் இருக்கிறது, வேறு சந்தை வகுதியினரும் இருக்கிறார்கள், மார்க்கெட் செக்மெண்ட்ஸ் இருக்கிறது. இப்போ அந்த வகையில் அந்த தேடல் முக்கியமாக அமைகிறது. என்று சொன்னால் அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே இல்லை, அந்த தகவல் இங்கே பகிரப்படுவது குறைவு. வர்த்தக வங்கியினுடைய சிரேஷ்ட வங்கி முகாமையாளர் அவர்கள் தன்னுடைய பேஜில் சொல்லியிருந்தார், அந்த லிட்ரஸியை பற்றி, அதாவது தகவல் தொழில்நுட்ப அறிவு தொடர்பான அந்த பயிற்சி, மற்றது வங்கியில் எப்படி நிதி பரிமாற்றங்களை மேற்கொள்வது தொடர்பான பயிற்சி அரசு அலுவலர்களுக்கு ஊடாக கீழே இருக்கின்ற தொழில் முயற்சியாளர்களை போய் சேர வேண்டும் என்ற கரிசனை வங்கிக்கு இருப்பதாக அவர் தன்னுடைய பேச்சில் சொல்லியிருந்தார். அதே போல தான் இந்த நான் சொல்கிற அந்த மார்க்கெட் சம்பந்தமான, அதாவது சந்தை, அதாவது சர்வதேசத்தில் இருக்கின்ற சந்தை தொடர்பான அந்த தகவல் பரிமாற்றமும்,
அப்போ அதற்குரிய களத்தை வந்து ஏற்படுத்த வேண்டும். அதுக்கு நான் நினைக்கிறேன் எங்களுடைய தொழில் மேம்படுத்தல் உத்தியோகத்தர்கள் திணைக்களத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த தொழில் சம்பந்தமான வெளிக்கள உத்தியோகத்தர்களோட பணியாற்றி இந்த நோக்கத்தை வந்து அடைவதற்கு பணியாற்ற முடியும். அதன் மூலம் வேறு சந்தை வாய்ப்புகளை திறக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த குறிப்பிட்ட தொழிற்சந்தை நான் நினைக்கிறேன் இந்திய துணை தூதரகமும் வடக்கு மாகாண கைத்தொழில் திணைக்களமும் இணைந்து நடாத்துகின்றது.